ஒரு சிறிய கிராமத்தில் மணி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் பள்ளிக்குச் செல்லும்போது சுற்றியுள்ள மனிதர்களையும் நிகழ்வுகளையும் கவனிப்பது அவனுடைய பழக்கம். ஒரு நாள் காலை பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு முதியவர் கனமான சுமையை தூக்க முடியாமல் தவிப்பதை மணி பார்த்தான். ஒரு நொடி பள்ளிக்கு தாமதமாகிவிடுமே என்று அவன் நினைத்தான். ஆனால் அடுத்த நொடியே உதவி செய்வதே முதன்மை என்று முடிவு செய்தான். மணி உடனே அந்த முதியவரிடம் சென்று அந்த கனமான சுமையை தூக்கி அவரின் வீட்டு வரை கொண்டு சென்றான். முதியவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன், நல்ல மனம் கொண்டவன் வாழ்க்கையில் உயர்வான் என்று மணியை ஆசீர்வதித்தார். பின்னர் மணி பள்ளிக்கு சென்றான். அவன் சிறிது தாமதமாக வந்தான். ஆசிரியர் காரணம் கேட்டபோது மணி நடந்ததை உண்மையாக சொன்னான். அதை கேட்ட ஆசிரியர் அவனை திட்டவில்லை, மாறாக அனைவரின் முன்பும் பாராட்டினார். அன்றைய நாள் மணிக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. முடிவு: சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும்.